கார்த்திகை மாதம் வந்தாலே நிறைய வீடுகளில் ஒலிக்கின்ற ஒரு மந்திரம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஐயோ அப்பா அப்படின்னு கத்துறதை விட்டுட்டு ஐயப்பா அப்படின்னு ஒரு தடவை மனமுருகி கூப்பிட்டா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல தானாகவே விலகிடும். அடிமுடி காண முடியாத பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே ஜோதி பிளம்பாக அண்ணாமலையாக சிவபெருமான் காட்சி தந்தது கார்த்திகை மாதத்துல தான். சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாக தவழ்ந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உரித்தனது. அதனாலதான் கார்த்திகை மாதத்துல வர கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாதத்துக்கு திருமண மாதம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இந்த மாதத்துல திருமணம் பண்றது ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாத திங்கட்கிழமையில நடைபெற்ற சிவ வழிபாடும் சங்காபிஷேகமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதத்துல கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம்.